ஆகஸ்ட் 1க்கான கரண்ட் அஃபேர்ஸ். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து அஜிங்க்யா ரஹானே ஓய்வு அறிவிப்பு. இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டின் ஒரு முக்கிய அத்தியாயம் முடிவுக்கு வந்தது. ISSF உலகக்கோப்பை 2026. இந்தியா ஒரு தங்கப்பதக்கம், ஒரு வெள்ளி மற்றும் 2 வெண்கலம் உட்பட 4 பதக்கங்களுடன் தனது பயணத்தை நிறைவு செய்தது. கண்டிப்பாக கேட்பான். ISSF உலகக்கோப்பையில் இந்தியா எத்தனை தங்கம் எத்தனை வெள்ளிங்கிறது கண்டிப்பாக கேட்பான். இந்தியாவின் முதல் UPI அடிப்படையிலான ஃப்ளெக்ஸி பெனிஃபிட்ஸ் வாலெட் அறிமுகம். ஊழியர்கள் நலன்கள் மேலாண்மை மற்றும் டிஜிட்டல் கொடுப்பனவுகளில் ஒரு புதிய முயற்சி. இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2026 எல்லைகளை கடந்து விரிவடைதல் என்ற கருப்பொருளுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் உலகளாவிய தலைமைத்துவத்தை நோக்கி இந்தியா முன்னேறுகிறது. அரசு வணிக மற்றும் கலாச்சார அமைச்சகம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டு முறையில் பெரும் சீர்திருத்தங்களை மேற்கொள்கிறது. மொத்த விலை குறியீட்டிற்கு WBI பதிலாக உற்பத்தியாளர்கள் விலை குறியீட்டையும் PPI இரட்டை பணவாட்ட முறையையும் அறிவிக்கிறது. அடுத்தது சத்தீஸ்கரின் கித்விப்தி திட்டம். பெண்கள் தலைமையிலான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் கிராமப்புற தொழில் முனைவை ஊக்குவிப்பதற்கான ஒரு புதுமையான முயற்சி. வஸ்திர உற்சவ் 2026 அதாவது இந்தியாவின் கைத்தறி பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் மற்றும் நிலையான ஃபேஷன் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஒரு தேசிய தளம். உலக நுரையீரல் புற்றுநோய் தினம் அதாவது விழிப்புணர்வு தடுப்பு மற்றும் முன்கூட்டியே கண்டறியும் தொடர்பான ஒரு உலகளாவிய முன்னெடுப்பு. இதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் தேவைன்னா இதை அப்படி பார்த்துக்குங்க. அடுத்தது இதை பார்த்துக்கலாம். இந்திய மொபைல் காங்கிரஸ் இதை பார்த்துக்கலாம். அடுத்தது அரசு வணிக GDP இது எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒன்வேடு மாதிரி. சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து தனது ஓய்வை அறிவித்த இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்க்யா ரஹானே இந்த இருக்கார் படம். 2026 ISSF உலக கோப்பையில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 4. இந்தியாவின் முதல் UPI அடிப்படையிலான ஃப்ளெக்ஸி பெனிஃபிட்ஸ் வாலெட்டை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியது? இந்த பாருங்க, ஓம்னி கார்டு. அடுத்தது இந்தியா மொபைல் காங்கிரஸ் 2026 கருப்பொருளை வெளியிட்டது யார்? ஜோதிராத்தியா சிந்தியா. உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவதில் மொத்த விலை குறியீட்டிற்கு பதிலாக எந்த குறியீட்டை பயன்படுத்த போவதாக MOSPI அறிவித்துள்ளது? PPI. தீப்தி திட்டத்தை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? சத்தீஸ்கர். வஸ்திர உற்சவ் 2026 எங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது? தட்சிண சித்ரா பாரம்பரிய அருங்காட்சியகம், சென்னை அருகில். புகையிலை கட்டுப்பாட்டிற்கான உலக சுகாதார அமைப்பால் முன்னெடுக்கப்படும் உலகளாவிய ஒப்பந்தம் WHO FCTC. நன்றி, வணக்கம்.